Hello friends, welcome to Pebbles. நான் இன்னைக்கு செய்ய போகிறது சேமியா முட்டை உப்புமா. இது ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். அதாவது 3 முட்டை கொஞ்சமாக நம்ம சேமியா எடுத்துக்கலாம். இது கூட வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் ஆட் பண்ணி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் நம்ம ஒரு பாக்கெட் சேமியா எடுத்துக்கலாம். அதாவது என்னென்னா லேசாக இருக்கிறது இருந்தாலே போதும். ஆனால் இது வந்து நம்ம இது போடுறப்போ தண்ணி வந்து கம்மியாக ஆட் பண்ணணும், ஜாஸ்தி ஆட் பண்ண வேண்டாம். இதுக்கு வந்து ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கியிருக்கேன், ஒரே ஒரு தக்காளி, 3 பச்சை மிளகாய், கொஞ்சமாக இஞ்சி எடுத்துக்கலாம், கருவேப்பிலை, முட்டை 3. உங்களுக்கு ஜாஸ்தி வேண்டான்னா நீங்கள் 2 முட்டை கூட எடுத்துக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் வச்சுக்கலாம். இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். 3 4. இதுக்கு தாளிக்கிறதுக்கு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிட்ருக்கு. கடுகு 1/2 டீஸ்பூன். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு போட்டோம், பொரிய ஆரம்பிச்சிருச்சு. கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சுக்கலாம். நல்லா பொன்னிறமானதுக்கப்புறம் நம்ம வெங்காயம், பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இதுவே கரெக்டாக இருக்கும். பெரிய வெங்காயம் 1, 3 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். சேமியா உப்புமாவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ண வேண்டாம், அது வந்து இந்த டேஸ்ட்டே மாறிடும். இஞ்சி மட்டும் ஆட் பண்ணாலே நல்லாயிருக்கும். இது ஒரு 30 செகண்ட் வந்து நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கினாலே போதும். நம்ம இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது 1 நிமிஷம் வரைக்கும் சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றிட்டு சேமியா ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பேச்சுலராக இருக்கிறவங்க, அதாவது ஈஸியாக காலேஜ் படிக்கிறவங்க, இந்த ஹாஸ்டல் அதாவது ரூம் எடுத்து தங்கியிருந்தாலும் இது வந்து ரொம்ப சிம்பிளாக செய்யலாம். அதாவது ஒரே ஒரு பெரிய வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், முட்டை இருந்தாலே போதும். ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். இது 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதங்கட்டும். நம்ம முட்டையை வந்து ஒரு பவுலில் மாற்றிட்டு இதுக்கு லைட்டாக கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து நம்ம ஒயிட் மட்டும் சேர்த்துறதுனால சேர்த்திடலாம். நான் வந்து இன்றைக்கி 2மே எடுத்துருக்கிறேன். இது ஒரு 2 நிமிஷம் இதே மாதிரி அடிச்சுட்டே இருந்திங்கன்னா நல்லா நுர வரும். அதுக்கப்புறம் நம்ம அதாவது சேமியா வெந்ததுக்கப்புறம் இந்த முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு. ஜாஸ்தி தண்ணி விட வேண்டாம். இதுக்கு கொஞ்சமாக நம்ம அதாவது ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாம். உப்பு இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு உப்பு பத்தலைன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம சேமியாவை ஆட் பண்ணிக்கலாம். மூடி வச்சுக்கலாம். தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம சேமியாவை ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக உடச்சி விட்டுக்கோங்க. தண்ணி வேணும்னா பத்தலைன்னா நம்ம கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஜாஸ்தி ஆட் பண்ண வேண்டாம். சிம்மில் வச்சுக்கலாம். சேமியா சீக்கிரமாக வெந்துடும், அதனால் சிம்மில் வச்சு வேக வைக்கலாம். ஒரு 1 நிமிஷம் வரைக்கும் மூடி வச்சுக்கலாம், வெந்துடும். இப்போ சேமியா நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம எக்கு வந்து ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக குழி பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி பீட் பண்ணி வச்சுருக்கிற எக்கு ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் நம்ம சேமியா கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா அங்கங்கே திப்பி ஆகிடும். நல்லா கலக்கிட்டே இருங்க. இப்போது கெட்டியாகிட்டுருக்கு. ஃபுல்லாக போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் கெட்டியாகட்டும். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா முட்டை, சேமியா 2மே நல்லா மிக்ஸ் ஆகிடும். தனியாக வறுத்து போட்டாலும் நல்லா இருக்காது, அந்தளவுக்கு நல்லாயிருக்கு. இது கூட மிக்ஸ் பண்ணால் தான் வந்து சேமியாவும் அதாவது முட்டையும் 2ம் சேர்த்து இந்த மாதிரி பண்ணால் தான் வந்து சேமியா உப்புமா டேஸ்ட்டு கொடுக்கும். இது சிம்மில் வச்சுட்டு நல்லா திருப்பி விடுங்க. இன்னும் ஒரு 30 செகண்ட் வந்து நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். சேமியா முட்டை உப்புமா ரெடி ஆயிடுச்சு. சுவையான சேமியா முட்டை உப்புமா ரெடி. சேமியா முட்டை உப்புமா எப்படி செஞ்சுங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெபிள்ஸ் தமிழ் சேனலையும் கோபி சுதா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார் பெருமை பிறங்கிற்று உலகு. பிறப்பு மீண்டும் பிறவா நிலை, இந்த 2ஐயும் ஆராய்ந்து பார்த்தால் மீண்டும் பிறவா நிலையை தரும் துறவு கொண்டவர்களின் பெருமையே இந்த உலகில் உயர்வானதாகும்.